அன்பர்களே, திக்கற்றவனை சாம்பலிலிருந்து எடுத்து, புழுதியிலிருந்து எடுத்து, ஏழையை சாம்பலிலிருந்து உயர்த்தி, அவர்களை ராஜாக்களோடு அமரப் பண்ணுகிறவர். மகிமையின் சிங்காசனத்தை அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனம் அன்னாவின் தோத்திர ஜெபத்தின் உச்சம். உலகத்தின் கண்களில் மதிப்பற்றதாக எண்ணப்படும் மனிதரை தேவன் எவ்வாறு தன் கண்களில் மதிப்பு மிக்கவராக மாற்றுகிறார் என்பதை இது ஆழமாக வெளிப்படுத்துகிறது. மனித சமூகம் பதவி, பணம், புகழ் என்பவற்றால் உயர்வையும் தாழ்வையும் அளக்கும். ஆனால் தேவனின் ராஜ்யத்தில் அளவுகோல் வேறு. தூள் என்றும் சாம்பல் என்றும் சொல்லப்படும் இடங்கள் அது தோல்வியின், அவமானத்தின், நிராகரிப்பின் அடையாளங்கள் அல்லவா? அத்தகைய இடத்தில் இருப்பவரை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அங்கேயே அவர் கை நீட்டுகிறார். இந்த வசனம் சொல்லுவது ஒன்றே, நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, தேவன் உன்னை எங்கே கொண்டு செல்ல விரும்புகிறார் என்பதே முக்கியம். மனிதர் தள்ளிய இடத்திலிருந்து தேவன் தூக்குகிறார். சமூகம் மறந்த இடத்திலிருந்து தேவன் மேடைக்கு கொண்டு வருகிறார். அவர்களோடு உட்கார பண்ணுகிறார். இது வெறும் உயர்வு அல்ல, அடையாளம், மரியாதை, பொறுப்பு. தேவன் ஒருவரை உயர்த்தினால் அது தற்காலிக காட்சி அல்ல, மகிமையின் சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லும் செய்தி என்ன? நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம், ஆனால் தேவனின் கையில் உன் நாள் பாதுகாப்பாக இருக்கிறது. சாம்பல் முடிவு அல்ல, புழுதி முடிவு அடையாளம் அல்ல, தேவனின் உயர்த்துதல் உன் அழைப்பின் நிறைவேற்றம். இது ஒரு வசனம் அல்ல, மறக்க முடியாத நம்பிக்கை. தேவன் ஏற்ற காலத்திலே உன்னையும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் தேவனை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.